வணக்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நல்ல ஒரு கிளாசிக் ரெட்ரோ லுக்கிங் ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான 3 ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350, இன்னொன்று நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350, இன்னமும் ஒன்று நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் சிபி 350. ஆமாங்க, இந்த ஒரு 3 பைக்குமே ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 சூப்பரான ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நிறையவே டவுட் இருக்குது. அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350s, ஜாவா கிளாசிக் 350s, ஹோண்டா ஹைனஸ் சிபி 350மான ஒரு 3 பைக்கோட ஒரே கம்பேரிசன் போய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிவாங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வருங்க. சரி, இப்போ நம்ம பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இப்போ இந்த 3 பைக்கோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 பைக்கில் நல்ல ஒரு யூனிக்காக நல்ல ஒரு கிளாசிக் ஓரியன்டான பெட்டர் டிசைன் கெயின் பண்ண ஒரு மாடல்னு பார்த்தோம்னா, அது நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்கன்னா, இந்த 3 பைக்லேயே இருக்கிறதுலே அந்த ஒரு ஓல்டு ஸ்கூல் டிசைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், திட்டு என்னமோ உங்களுக்கு அந்த ஒரு 19 அந்த ஒரு சமயத்தோட ஒரு பைக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் அப்படியே பியூராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வித மாடர்ன் டச், எந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு இந்த காலத்து பைக் மாதிரியே இருக்காது. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை அந்த ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலிங்லேயே இருக்கும். அதில் இருக்க ஏகப்பட்ட அந்த ஒரு குரோம் எலமெண்ட்ஸ், அந்த டபுள் எக்ஸாய்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு ஹேண்டில் பார் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு 90s டச் ஃபீல் கொடுக்குற மாதிரியே ஒரு கிளாசிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் டிசைன் வச்சு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்னா அது நிச்சயம் நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அண்ட் ஹோண்டா சிபி ஹைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக் ஸ்டைலிங் அப்படி இப்போ இருக்கிற அப் டு டேட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மாதிரி கிரியேட் பண்ண ஒரு டிசைன் சொல்லலாம். அதனால் டிசைன் விஷயத்தில் 3 பேரும் ஓகே தான். பட் 3 பேரில் நல்ல ஒரு பெட்டர் கிளாசிக் ரோட் அப்பியரன்ஸ் அண்ட் யூனிக்காக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா அது நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350 தான். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கிளாசிக்கை நம்மளுடைய இப்போ ஒரு நவ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின டிசைனும் பிடிக்கும். அதனால் மேபி உங்களுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஹோண்டாவோட சிபி ஹைனஸ் 350யும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க, இந்த 3 பைக்கில் எந்த பைக்கோட டிசைன் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றத. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சரில் டவுட்டே தேவையில்லை, அப்படியே ஓப்பனாக சொல்லிடலாம், நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் சிபி 350 தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் வந்துடுது. பட் ஆனால் இந்த மித்த 2 பைக்லையும் ஜாவாலையும் சரி ராயல் என்ஃபீல்ட்லையும் சரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் மட்டும்தான். இண்டிகேட்டரும் சரி மெயின் ஹெட்லைட்டும் சரி எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் மட்டும்தான். பட் ஆனால் நம்ம ஹோண்டாவில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் வருது. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த அளவுக்கும் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா, நம்மளுக்கு 3த்துலையுமே ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே எதில் பெட்டர் ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துலையும் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதுன்னே சொல்லலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மாதிரி ஒரு சில நல்ல ஒரு மாடர்னான அப்டுடேட் ஃபீச்சர்ஸை நல்லாவே கெயின் பண்ணியிருக்கு நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ். அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நீங்கள் கண்ணை மூட்டு முடிவு எடுக்கலாம். நம்ம ஹோண்டாவோட சிபி 350 ஹைனஸ் தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இப்படியே லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் பார்ப்போம். நம்ம ராயல் என்ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 349cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். அதுவும் இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஒரு ஜே சீரிஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு 350cc செக்மெண்ட்டில் அந்த ஒரு நல்ல ஒரு லோ எண்ட் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். பவர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 20.2 bhp ஆஃப் பவர் சிம் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் நல்ல ஒரு லோ எண்ட் பவர், நல்ல ஒரு டார்க்கியாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஒரு இனிஷியல் ஒரு சூப்பராகவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 114 சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 115 கிடையாது 15 வரைக்கும் உங்களால் ரீச் பண்ண முடியுது. என்னவா 350cc 115 தான் டாப் ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லோ எண்ட் ஃபோகஸ்ட் இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு லோ எண்டில் நல்ல ஒரு டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாப் எண்டில் கொஞ்சம் பவர் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இதில் டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வரவங்க யாரும் கிளாசிக் 350 வர மாட்டாங்க. கிளாசிக் 350
பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஹைவே க்ரூசிங்க்கு பெட்டராக இருக்கும்னு நினைப்பீங்க. ஹைவே க்ரூசிங்க்கு ரியலி இது ஒரு பெட்டரான ஒரு பவரே கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களேன், நீங்கள் 100 to 110 நீங்கள் மெயின்டைன் பண்ணால் கூட இன்ஜின் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்தவித வைப்ரேஷனும் இல்லாமல் உங்களை ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போகும். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜாவா 350 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 350 தான். அக்யூரேட்டாக சொல்லணும் வச்சிங்களேன், ஒரு 334cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின். எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம ராயல் என்ஃபீல்டில் வெறும் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு தான். டிரான்ஸ்மிஷன் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. பட் நம்ம ஜாவாவில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலில் வரும். 1 டவுனு மிச்சம் 5மே அப்புன்ற மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. ரியலி டிரான்ஸ்மிஷன் விஷயத்தில் இந்த இடத்துல பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டு கிடையாது. பட் இருந்தாலும் வண்டியோட அந்த ஒரு ட்ராக்டபிலிட்டின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டு பெட்டராக தெரிஞ்சாலும், பட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல ஜாவா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. இந்த வண்டியோட பிஹெச்பி பொறுத்தளவுக்கும் 22.25 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 28.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 125 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மிட் ரேஞ்சு அண்ட் அந்த ஒரு லோ எண்ட் ரெண்டும் இந்த வண்டியில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு டாப் எண்ட் வைஸும் இது வந்து ஒரு 130 வரைக்கும் ரீச் பண்ணுதுன்றப்ப உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் டாப் எண்ட்லையும் பெட்டராக இருக்காங்க. பட் இந்த வண்டி ஒரு 80 கிலோமீட்டர் மேலே போனால் ஒரு சில வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஹை ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஜாவா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350யோட இன்ஜின். இதோட இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இதுலையுமே ஒரு 350 தான். அக்யூரேட்டாக சொன்னால் 348.36cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்கள், நம்ம ஜாவாவில் வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் வரும். அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் மித்த 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு ஏர் கூல்டு தான். பட் என்ன தான் ஏர் கூல்டாகவே இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணும். சொல்லப்போனால் நம்ம ஹோண்டா ரொம்ப சூப்பராக பண்ணிவிடும். ஏர் கூல்டு இன்ஜின்லேயே அந்த ஒரு 350cc நல்லாவே ஹீட் மேனேஜ் பண்ணுறோம். பட் நம்ம ராயல் என்ஃபீல்டில் லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஜாவாவில் லிக்விட் கூல்டு கொடுத்துருந்தோமே, அது லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன், அதான் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. அப்படின்னு பார்க்கும்போது கீர் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஜாவா தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 6 ஸ்பீடு, அது இல்லாமல் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. இந்த இடத்துலையும் ஸ்லிப்பர் கிளச் இருந்தாலும் இது வந்து ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். பட் என்ன தான் ஒரு 5 ஸ்பீடாக இருந்தாலுமே இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் பேக்கேஜுக்கு இட்ஸ் மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பவர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20.78 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 30 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சொல்லப்போனால் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு டார்க்கியான ஒரு வெஹிக்கிள்னால் அது நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 தான். ஏன்னா வச்சிங்கன்னா இது வரைக்கும் பார்த்த இந்த 2 பைக்ஸை விட இதில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3-2 நியூட்டன் மீட்டர்ஸ் கிட்ட இந்த வண்டி எக்ஸ்ட்ராவே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்ப பவர் விஷயத்தில் ரியலி நம்ம ஹோண்டா ஹைனஸ் CB 350 ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லலாம். பட் ஆனால் டாப் எண்டுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம ஜாவா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. லோ எண்டில் நம்ம ஹைனஸ் பெட்டராக இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டீசெண்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா அது நம்ம ராயல் என்ஃபீல்டு. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, இதுவுமே ஒரு நல்ல டாப் எண்ட் தான். அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடு அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பெட்டராக இருக்கணுன்றப்ப நம்ம ஜாவா அண்ட் ஹோண்டா ஹைனஸ் ரெண்டுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்காங்க. இது ரெண்டுத்தில் என்னோடய இன்ஜின் ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் சரி, அந்த ஒரு ஏர் கூல்டாக இருந்தாலுமே அது அந்த ஒரு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ் பண்ணுறது, அந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸாய்ஸ் நோட்டு எல்லா விஷயத்தையும் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிற ஒரு பைக்காக நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்பெக் வைஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஜாவா தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா லிக்விட் கூல்டு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுன்றப்ப ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஜாவா பெஸ்ட்டாக தெரியும். பட் ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கு ஓட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆன ஒரு இன்ஜின் பார்த்தோம்னா அது நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த 3 வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் 35 kmpl. ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு 30 வரைக்கும் தரதா நிறைய ஓனர் சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350யோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 30 வரைக்கும் சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் ஒரு 28 29 அது மாதிரி ரேஞ்சு கிட்டே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜத்தில் இவருமே சுமார் தான்.
ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 35 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு 31, 32 அது மாதிரி வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. அதனால் மைலேஜ் விஷயத்தில் 3 பேரும் ஒன்றும் பெட்டராக சொல்லும்படி இல்லை. அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு மைலேஜ் தான் 3 பேரும் ஆஃபர் பண்ணுறாங்க. மைலேஜ் விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 3 பேரும் சிமிலாரிட்டி தான். பட் இவங்க 3 பேரில் கம்மி மைலேஜ் யார் தராங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாவா கொஞ்சம் கம்மியாக மைலேஜ் தருவாப்பில். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க 3 பேரில் யார் பெட்டர் மைலேஜ்னு பார்த்தா நம்ம ஹோண்டா கொஞ்சம் பெட்டராக இருப்பாப்பில் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த 3 வண்டியோட டைனாமிக்ஸ், அதான் அந்த ஒரு பிரேக்கிங், அதுக்கு அடுத்து வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த 3த்துலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதுக்கு அடுத்து டுவெல் சேனல் ஏபிஎஸும் வந்துடுதுன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் 3 பேரும் குரலில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் இருக்கிறதுலே ஒரு சின்ன டயாமீட்டர் கெயின் பண்ண ஒரு பிரேக்னா அது நம்ம ஜாவா. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேவான ஒரு பிரேக்கிங் வரலாம். பார்க்கும்போது பிரேக்கிங் விஷயத்தில் 3 பேரும் சேமான ஒரு லெவல்லே இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட வெயிட் டிஃப்ரென்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்லேயே ஒரு லைட் வெயிட்டான ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB350ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் ஒரு 181 kgs தான். பட் மித்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு 190, 195, 194 அதை மாதிரி கிட்ட ரேஞ்சு கிட்ட வருதுன்றப்ப லோ வெயிட்டுன்னு பார்த்தோன்னா அது நம்ம ஹோண்டா ஹைனஸ் CB. அதனால் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு மேனுவலிட்டி, ஹேண்டிலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்கே சிம்பிளாகவே இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சீட் ஹைட், ஆமாம் இந்த 3 வெஹிக்கிளில் இருக்கிறதுலே லோ சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல்னு பார்த்தோன்னா அது நம்ம ஜாவாவோட கிளாசிக் 350ன்னு சொல்லலாம். ஆமாங்க 790 mm தான் இருக்கிறதுலே இந்த 3 வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தோன்னா இது ஒரு லோயஸ்டான சீட்டே தான். கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறீங்க இப்போ மேபி ஜாவா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். சரி ஓகே. ஓவரால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இந்த 3 வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ப்ரைஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350. உங்களுக்கு பேஸ் மாடல் 2,28,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 2,63,000 வரைக்கும் வருது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் வரும். பட் அது உங்களுக்கு வேணுமா வேணாமா, இல்லை நான் மொபைல் ஃபோன் ஹோல்டர் வாங்கி மாட்டிக்கிறேன்றது அது உங்களோட விருப்பம்ப்பா, அது நான் தலையிடல. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜாவாவோட கிளாசிக் 350 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அது வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் டாப் மாடல்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்டு 2,53,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB350 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதோடைய பேஸ் மாடல் உங்களுக்கு 2,45,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,53,000 வரைக்கும் வருது. இந்த ப்ரைஸிங் வந்து இந்த ஒரு பைக்குக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங் ஒர்த்து. சரி ஓகே. அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 3 வண்டியோட ப்ரைஸிங்கில் இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுளான பைக்குன்னு பார்த்தோன்னா அது நம்ம கிளாசிக்கு. ஏன்னா அதோடைய பேஸ் மாடல் உங்களுக்கு 2,28,000 ஸ்டார்டிங் ஆகுது. பட் மித்த எல்லாமே 2.54 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்டு தான் வருதுன்றப்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன் பார்த்தோம்னா அது வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350ல் இருக்குது. பேஸ் மாடல் உங்களுக்கு 2,28,000 ஸ்டார்டிங் ஆகுது கிளாசிக். நம்ம சேல்ஸ் மாதிரி விஷயங்களையும் இந்த 3 வெஹிக்கிள் உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் பார்த்தோம்னாலும் அது நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டர் தான். ஆமாம் ராயல் என்ஃபீல்டர் ஷோரூம் நிச்சயமாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அவைபிலிட்டி இருக்கும், நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். பட் நம்ம ஹோண்டா ஹைனஸ் பொறுத்தளவுக்கு ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூமில் தான் வாங்க முடியும். அந்த ஒரு ஷோரூம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. அது இல்லாமல் ஜாவாவோட ஷோரூம் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் எங்கேயா ரேராக தான் இருக்கும். அது ஒரு விஷயம், அது தேடி கண்டுபிடிச்சி வாங்குறது. அதுக்கடுத்து சர்வீஸ் பொறுத்தளவுக்கும் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா ராயல் என்ஃபீல்டர் ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஷோரூம் இருக்குது. பட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அங்கே கொஞ்சம் சுமார் தான். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா அதுவுமே கூட நீங்கள் பண்ணிடலாம். ஜாவா பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த ஷோரூம் தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இந்த 3 பைக்கில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.